நிறைய மோமீஸ்க்கு காலையில் பிள்ளைங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது ஒரு பெரிய டென்ஷன். ஸோ இந்த டென்ஷன் எல்லாமே ரிவர்ஸ் பேக் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரிங்க் தான் இது. கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுங்க. உங்கள் பிள்ளைங்க நல்லா யம்மியாக டம்மி ஃபில் ஆகிற மாதிரியும் நல்லா ஹெல்த்தியாக கால்சியம் ரிச்சாக அவங்களுடைய ஸ்கூலுக்கு போவாங்க. என்ன ட்ரிங்க் தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க? ராகி. ஸோ இந்த ராகியை வச்சு நம்ம எப்படி ட்ரிங்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ராகியை நல்லா 3 to 4 times வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ராகியில் உங்களுக்கு நிறைய டர்ட்ஸ் இருக்கும். இதை வாஷ் பண்ணிட்டு ஒரு 12 hours நல்லா சோக் பண்ண விட்டுருங்க. மார்னிங் இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 times கிரைண்ட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு லிட்டரலாக அந்த ஹஸ்க்கு மட்டும்தான் இருக்கணும், அதாவது அந்த ஸ்கின் மட்டும்தான் இருக்கணும். அதில் உள்ள மில்க் எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பிறகு கொஞ்சம் ஸ்வீட்னருக்கு நான் கருப்பட்டி பால் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியை கீழே லிங்க் கொடுக்குறேன். நான் ஒரு 1/2 cup ஆஃப் வாட்டர் 1 cup ஆஃப் வாட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ராவாக. இது நல்லா நம்ம ஸ்டர் பண்ணிகிட்டே இருப்போம் மீடியம் ஹீட்டில். பார்த்தீங்கன்னா ஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஸ்டர் பண்ணிட்டு இருக்க மோஷனில் நம்மளுடைய அந்த மில்கோடைய கலரும் சேஞ்ச் ஆகும் அண்ட் நல்லா பபிள் அப் ஆகி வரும். இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு போதுமா இருந்துச்சு. நீங்கள் திக்கா வேணும், இன்னும் நல்லா திக்கா என் பிள்ளைங்க குடிப்பாங்க அப்படின்னா நல்லா திக்கா இது பண்ணிட்டு ஒரு மைல்டு ஹாட்டோட பிள்ளைங்களுக்கு கொடுங்க. நல்லா ஃபில்லிங்காக அவங்களுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியாக சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க.